என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருக்கிட்டே எனக்கு கிடைக்க போகுது. கேப்டன் விஜயகாந்த் ரொம்பவே பவர்ஃபுல்லான பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் மனசும். விடுமுறை நாட்கள்ல கேடிவில விஜயகாந்த் சார் படங்கள் போட்டாலே குடும்பத்தோட பார்த்த ஞாபகம் உங்க மெமரிஸ்லயும் இருக்கும். அவரோட வாலிபத்துல அவங்க அப்பா அரிசி மேல கவனிச்சிட்டு இருந்து சினிமாசில மெட்ராஸ் வந்த அப்புறம் ஆரம்பத்தில் தோல்வி படங்களா அமைஞ்சாலும் தன்னை படிப்படியா மிகப்பெரிய நடிகனா வளர்த்து தமிழ் சினிமாக்கு வந்த ஒரு 10 வருஷத்துல 99 படங்கள் நடிச்சார். பெரிய ஹீரோக்களோட 50 100வது படங்கள்லாம் அப்போல இருந்து இப்போ வரைக்குமே ஃபிளாப் பண்ணாங்க. ஆனா அது கேப்டனுக்கு 91 வந்த 100வது படமான கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டியெல்லாம் ஓடி 1.5 வருஷத்துக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ல ஓடிச்சு. அந்த படம் தான் கேப்டன் கெரியரோட பெஸ்ட் ஃபிலிம். கேப்டன் எந்த படத்தில் நடிக்கிறாரோ அந்த படத்தோட டேரக்டர் கிட்ட சண்டே மட்டும் ஷூட்டிங் வைக்காதீங்கன்னு சொல்லுவாராம். அண்ணா எனக்கு ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தயவுசெய்து எனக்கு ஷூட்டிங் வைக்காதீங்க அப்படின்னு. அது என்ன அப்படின்னு இல்லைண்ணே, என் ரசிகர்களை சந்திக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் தான் நான் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த ஒரு நாள் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க. 2000 தான் கேப்டன் நடிகர் சங்க தலைவரும் ஆனார். அவர் வந்த அப்புறம் தான் நடிகர் சங்க கடன்லாம் அடைச்சு கலைஞர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் கூட கேப்டன் இருப்பார். சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வெள்ளம், ஒரு மழை, ஒரு பூகம்பம், ஒரு கார்கில் வார், ஒரு பிரச்சனை, எதுனாலும் முதல்ல ஓடி வந்து உதவி செய்கிறவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் தான். முதல் நன்கொடை நடிகர் சங்கத்திலேருந்து விஜயகாந்த் கொடுப்பார், சொந்த காசுலேருந்து கொடுப்பார். சினிமாவோட உச்சத்துக்கு வந்த அப்புறம் சினிமா கலைஞர்களுக்கு மட்டும் உதவி பண்ணல, தமிழக மக்களுக்கும், அதில் முக்கியமாக குழந்தைகளோட எஜுகேஷன். வசதியா நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காம போனது நம்ம கொழுப்பு தானே. ஆனா எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாம இந்த பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்பெல்லாம் ஒரு முடிவு பண்ண. நம்ம இந்த நடிப்புல வசதியாக வந்தால், இந்த நடிப்புல மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும், எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடிச்சு. 2002 ரமணா பட காலகட்டத்தில் தான் சினிமால இருந்து கேப்டன் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டார்னு ஒரு சலசலப்பு இருந்துச்சு. இதுல ரமணா படமும் நாட்டுக்கும் ஆட்சிக்கும் தேவையான படமா அமைஞ்சது. பணம், லஞ்சம், அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கா இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கறதுக்கா இன்னொருத்த வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சில மாதங்களுக்கு அப்புறம் லண்டன்ல வாழும் தமிழர்களுக்கு தீபம் டிவி சேனல் மூலமா கேப்டன் ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க லண்டன்ல. அந்த பேட்டியில லண்டன் தமிழர்கள் போன் கால் மூலமா கேப்டன் கூட பேசுவாங்க. அப்ப அவங்க கேட்ட கேள்விகள்லாம், ஏன் நீங்க ஒரு சிஎம் ஆகக்கூடாதுன்றதா எங்களுடைய ஆசை. எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த அரசியலுக்கு வந்து இன்னும் தமிழ்நாட்டை வந்து இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றணும்னு எங்களுடைய ஆசை. இப்போ ரஜினி சார் வரோம்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனா வர மாட்டாரு. அண்ணே உடனே தானே அப்போ வரதான் போன் கால கேட்ட அந்த விஷயத்த நரசிம்மா படத்துல வசனமாவே வச்சிருப்பாரு. அந்த அரசியலை நேரா பண்ணித்தான் எனக்கு பழக்கம். இதோ வருவேன், வரமாட்டேன், சைடுல நின்று எட்டி பார்ப்பேன். கேப்டன் நடிக்கிற படங்கள்லாம் அரசியல் வசனம் நிறைய இருக்கு. அதனாலே அந்த பேட்டியாளரும் நீங்க அரசியல் வருவீங்களான்னு கேப்டனை பார்த்து நேரடியா ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. விஜயகாந்த் ஒரு முதலமைச்சரா வந்தா இந்த நல்ல ஆட்சி வருமா? இது உங்களுடைய எண்ணம். நான் இன்னும் அந்த எண்ணத்துக்கே நான் போகல. ஸோ நாளைக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு காலத்தின் கட்டாயமா காலத்தின் சூழ்நிலை தள்ளப்பட்டாக்க நான் பயப்பட மாட்டேன். ஐயோ எனக்கு அரசியல் வேணாம், நான் ஓடவும் மாட்டேன். அவர் ஹிண்ட் கொடுத்தது உண்மையா மாறுது. 2005 தேமுதிக கட்சி ஆரம்பிச்சு அந்த வருஷமே அவர் சொத்தை வித்து மாபெரும் மாநாடு நடத்தினாருன்னு அரசியல் வரேன்னு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நமது கட்சியின் பெயர். நான் வருவேன். ஏன் வெறி, என் மக்கள் தான், என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன? நான் இன்னைக்கு சென்னையில் அழகா எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், நடிச்சுக்கலாம். நடிக்கல, எனக்கு தேவையில்லை, நான் வரேன். 2006 முதல் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாம ஒரு தொகுதியில் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆகிறாரு கேப்டன். முதல் வருஷமே அது ஒரு நல்ல தொடக்கம். அப்போ டிஎம்கே ஜெயிச்சு கலைஞர் ஐயா தான் செய்யும். அப்புறம் அடுத்த எலெக்ஷன் 2011 அதுக்கு முன்னாடி வரைக்குமே கேப்டன் டிஎம்கே பண்ற தவறுகள் எல்லாத்தையுமே அடிச்சு பேசிட்டு இருந்தாரு. கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார், கலைஞர் என்ன பண்ணிட்டாரு? கலைஞர்கள் தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சார். வெள்ளம் என்பது எப்பவே வரும், அந்த நிவாரணம் உடனே போய் சேரும். இவங்க அதை நிறுத்தி மத்திய அரசுலேருந்து ஒரு குழு வந்து அதை பரிசீலனை பண்ணி தேர்தலை ஒட்டி தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. ஏன் முன்னாடி கூட என் மக்கள் சாகுறாங்கய்யா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடுறாங்கய்யா, உடுத்த முடியும். அது மார்கழி மாதம் பனி, ஒரு கம்பளியாவது வாங்கி கொடுத்துருப்பியா? மக்கள் இந்த 2 கட்சிகளும் திமுக காங்கிரஸுக்கு சரியான பாடம் போகட்டும் தான் என்னுடைய ஆசை. இவங்களை வீழ்த்த 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி போவோமான்னு தொண்டர்கள் கிட்ட ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருந்தாரு. விஜயகாந்த் கூட்டணி போவாரா, போக மாட்டார்? பாரு, அப்படி தெம்பாயிட்டாரு பத்திரிக்கையாளர். சரி, இன்னைக்கு இந்த அரக்கன் கம்சரை அழிக்கணும், கூட்டணி போகணுமா? இப்ப சட்டசபை மாதிரி நான் ஒரு பதில சொல்றேன். கேப்டனுக்கு அது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தேமுதிக அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து 2011 எலெக்ஷன்ல டிஎம்கேவை 3வது இடத்துக்கு தள்ளி தேமுதிக 29 சீட்ஸ்ல 2வது இடத்துக்கு வராங்க. இப்போ ஆளுங்கட்சி அதிமுக, கூட்டணி கட்சியா இருந்த கேப்டன் இப்போ எதிர்கட்சி.
அப்புறம் 2012 நடந்த தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலேயே மறக்க முடியாத சம்பவம்னா அது சட்டசபையில ஒரு ரெகுலர் அசம்பிளி தான். தேமுதிக சைட் உங்க ஆட்சியில விலைவாசிலாம் கொஞ்சம் ஏறுதுன்றத பத்தி பேச வந்திருப்பாங்க. மின் கட்டண உயர்வுக்கு கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்பவே சோஷியல் மீடியாலயும் நியூஸ் சேனல்லையும் அவ்வளோ ட்ரெண்ட். இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, கேப்டன் கை காட்டி பேசினது ஏடிஎம்கே சைடுல இருக்கிற ஒரு எம்எல்ஏ. ஆனா நியூஸ் சேனல்ஸ் எல்லாரும் கேப்டன் அம்மா பார்த்தா மிரட்டுறாருன்னு கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கையை காட்டினேன், கையை கொண்டு விடுங்க, எதுக்காக கையை காட்டின, எதுக்காக கொண்டு விடு நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி தான் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொன்னீங்களா இல்ல? ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா? என்ன சொல்லு, ஏன் சொல்லல? அன்னைக்கு உங்களுக்கு செய்தி. அந்த சம்பவத்துல இருந்தே கேப்டன் நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் எந்த கேள்வி கேட்டாலும் தக்காதான் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. சட்டம் ஒழுங்கு நல்லா, சரி சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கலைஞர் டிவி அதனால தான் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப எந்த பத்திரிக்கை? நீங்க எந்த பத்திரிக்கை? நியூஸ் செவன் தானே? நீங்க நியூஸ் செவன்ல இருக்கீங்களா? நான் அப்போ பார்ப்போம். ஒரு திட்டத்தை அங்க போய் டிவி பார்த்து நீ என்ன பேசுனே கேட்க மாட்டேங்குது. கடைசியில் வந்து என் மூஞ்சியை மறைச்சிருங்க எல்லாரும். இருங்க சார், ஒவ்வொன்னா சொல்றேன். நீர் போன தடவை நான் பேச மாட்டேன், கம்முன்னு இருக்கு. அதுக்காக தான் ஒழுங்கா நான் பேட்டி கொடுத்து, எதுக்கா உனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் பட்டுன்னு பேசுவேன். சார் நீங்க எதிர்கட்சி என்ன சொல்றீங்க? அந்த அம்மா எதிர்கட்சி இருக்கக்கூடாது, இன்னும் 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்கடான்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன். எதிர்கட்சியை எழுதி கொடுத்துருப்பாரு, எனக்கு வேணாம் சாமி, உங்க தொந்தரவே வேணாம், இருக்கிற எம்எல்ஏ கொடுக்க நாட்டுக்கு நல்லது. நான் தாராளமாக எல்லா எம்எல்ஏ நானே சொல்றேன், என்னுடைய எம்எல்ஏவை நானே அங்க போய் சேர்ந்துக்க, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. கேப்டனுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் பேரன்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க தமிழன் தானே? ஆமா, நானும். ஐயோ, நீங்க பச்சை தமிழராச்சே கேப்டன். அப்ப எனக்கு தமிழ் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கு தமிழ் பிடிக்கும்னு தான் உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் தெரியுமே. ஏன் அவர் சினிமால நடித்த 156 படமே தமிழ் மட்டும்தான். தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்ல, 80களில் ஈழத்தமிழர்கள் போராட்டம் உச்சத்தில் இருந்துச்சு. அதுக்கு ஆதரவா விஜயகாந்த் சார் இருந்தார். அதனாலே அவரோட 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரனே பேர் வச்சார். தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள், என் அன்புக்குரிய இலங்கை தமிழர்கள், இவங்க 2 பேர் தான் எனக்கு என்னைக்குமே இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கேப்டன் அவரோட பிறந்த நாளை கொண்டாடினதே கிடையாது. ஏன்னு தெரியுமா? நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறது என்று சொல்றாங்க, அதுக்குரிய காரணம் என்ன? அது காரணம் நிறைய தடவை சொல்லிட்டேன் நானு. இலங்கை தமிழர் என்னைக்கு சிரிக்கணுமோ அன்னைக்கு தான் என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன். எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். சினிமாவில் நடிச்சனாலேயோ பணங்காசு மூலமா உதவி பண்ணனாலே அவர் ஹீரோன்னு சொல்றோம். ஆனா அதையும் தாண்டி பல பேருக்கு பசிய போக்குனால அவர் ஹீரோ. கேப்டன் 80களில் இருந்தே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரே மாதிரி இலை போட்டு சாப்பாடு வரும் ஒர்க் பண்ற எல்லாருக்கும், அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும். ஒரு இப்படிதான் மதுரையில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லா நடிகரும் ட்ரெயினில் வரும்போது அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது யாருமே சாப்பிடல. வண்டியை மணியாச்சுக்கிட்ட நிப்பாட்டிட்டாரு, ட்ரெயினே நிறுத்திட்டார். நிறுத்திட்டு வெளியே போயிட்டு நைட்டு 11:30 மணி 12 மணி அந்த ஸ்டேஷனில் உள்ள எல்லா கடையும் மூடிட்டான். இவர் போய் வெளியே போய் யாராருக்கோ ஃபோன் பண்ணி அந்த ஊரில் உள்ள சில கடைக்காரங்களை எல்லாம் வர வச்சு இம்மிடியட்டாக அங்கேயே ஒரு பஃபே சிஸ்டம் ரெடி பண்ணார். மணியாச்சி ஸ்டேஷன்லேயே இது பண்ணி எல்லாருக்கும் புரோட்டா, சால்னா, இட்லி, தோசை எல்லாம் செய்து கொடுத்து எல்லாரையும் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தார். அது படிப்படியாக வளர்ந்த அவர் வீட்டில், கட்சி ஆஃபீஸில், பொது மீட்டிங்ல அவரை பார்க்க வரது யாராக இருந்தாலும் சாப்பிட வைக்காம விடவே மாட்டார். அவரை தேடி போனவங்களுக்கு அவர் சும்மா ஹலோன்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு போனால் கூட அவங்க நிச்சயமாக சாப்பிட்டு தான் போகணுன்ற ஒரு மரபு அவர் வச்சுருக்கார். தான் சாப்பிட்றத விட மற்றவங்களை சாப்பிட வச்சு பார்க்குறதுல அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நல்லா தெரிஞ்சுங்க, பாண்டி பஜார்கிட்ட போய் சினிமா சம்மந்தப்பட்ட அவனுக்காவது பசிக்குதுன்னா விஜயகாந்த் சார் ஆஃபீஸுக்கு போகலாம். அதாவது நான்வெஜ் போடுறது விஷயம் இல்லை, அது அன்லிமிட்டடாக போடணுன்றதான் அவர் பண்ண முதல் சாதனை. அது எவ்வளோ கேட்டாலும் போடணும். அப்படியே காலையில் போனால் டிஃபன் கொடுத்துருவாங்க, மத்தியானம் போனால் பிரியாணி, நைட்டு போனால் டிஃபன் கொடுத்துருவாங்க, அப்படி போட்டு இருப்பார். விஜயகாந்த் சார் எப்படின்னா அந்த யூனிட்ல கம்ப்ளீட் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு, பெற்றவங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பார். பசியோடு உண்டுகின்ற இடம் ராஜாபாத் ஸ்ட்ரீட்டா இருக்கு. அங்க யார் இருக்கா? விஜயகாந்த் சார். நீங்க போற எந்த ஷூட்டிங் லொகேஷன்ல போய் தைரியமா நான் மாறுதட்டி சொல்லுவேன்,
சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்தை தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது, எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தாதான் நிலைக்கும். கேப்டன் அரசியல ஜெயிச்சாரு இல்லையா, மக்கள் மனசுல ஜெயிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். நல்லது பண்றோன்னு இன்னும் 1000 பேர் வரலாம் போலாம், ஆனா கேப்டன் ஒருத்தர் தான். கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றதுக்கு 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். தனியாதான் கார்ல போறேன், தனியாதான் வரேன். என்னைக்கும் எதற்கும் பயந்தவன் இல்ல. 6லும் சாவு, 100லும் சாவு. என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு. சரி, நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ இந்த மக்களுக்கு நல்லது போகணும். நம்ம சொத்தை அழிஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து என்று என்னுடைய பேர் இருக்கட்டுமே.